ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க. கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியல. பாருங்க, நம்ம ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள நம்மளுடைய சன் டேன் பாருங்க உடனே உங்களுக்கு ரிலீஃப் ஆகுது. நீங்கள் கண் கூட பார்க்கலாம். மேஜிக் தான் இது. சூப்பரான ஒரு மேஜிக்கு. ஒரு பேக் ஒன்று பார்க்கலாம், மேஜிக் பேக்கை. வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு லெமனு, அடுத்து நம்ம விட்டமின் இ கேப்சியூல் 1. இது மட்டும் போதும்பா. நம்மளுக்கு எவ்வளோ வெயிலில் போயிட்டு வந்தாலும் இப்போ நமக்கு வெயில் சீசன், ரொம்பவும் வெயில் அப்படியே வாட்டி எடுக்குது எல்லாரையும். அதனால இந்த மாதிரி வெயிலில் நம்ம என்னதான் குடை எடுத்துட்டு போனாலும் ஃபேஸை கவர் பண்ணிட்டு போனாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக சன்டேன்ன்றது கண்டிப்பாக வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பேக், நீங்கள் வேற எதுவுமே தேவையில்லப்பா, இது மட்டும் போடுங்க. சூப்பரான ரிசல்ட் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 100% கேரண்டியான ஒரு பேக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுடைய கலரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கலாம். நல்ல தோல் சீவி கட் பண்ணி பொடியாக நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் நல்லா கலர் கொடுக்கும். எவ்வளோ சன்டான் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்கு நல்லா நம்மளுக்கு கலர் கொடுக்கும். உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரிசல்ட் நல்லா இருக்கும்ப்பா. அதனால உருளைக்கிழங்கு நம்ம தோல் எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே நம்மளுக்கு தக்காளியில் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் நமக்கு தேவையான நம்ம ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளாக்காக இருந்தாலுமே நீங்கள் ஒரு 2 டேஸ் இந்த தக்காளியை, இந்த உருளைக்கிழங்கு, நம்ம லெமனு, இது 3 மட்டும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 டேஸ் போடுங்க. எவ்வளோ பிளாக்காக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஒரு க்ளோவாகவும் நல்ல ஒரு கலர் ஒரு ஷேடு அதிகமான மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு பேக் இது. ஸ்கின் கேர் பேக்கு. நம்மளுக்கு கெமிக்கல் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சன்டேனை எவ்வளோ ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலான்றது பார்க்கலாம். நீங்கள் வார கணக்குலையோ இல்லை மாத கணக்குலையோலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. இந்த பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி போட்டு குறைஞ்சது 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் கொடுக்கலன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கும், கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு லைவாக நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எனக்கு எவ்வளோ சன்டான் இருந்தாலுமே எவ்வளோ வெயிலில் போனாலுமே எனக்கெல்லாம் உடனே சன்டான் உடனே பிளாக் ஆகிடும் ஸ்கின்னு. அந்த மாதிரி வந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட்டில் சோப் போட்டு நம்ம நார்மலாக போடுற சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒரு மேஜிக் நம்மளுக்கு சூப்பரான ஒரு மேஜிக் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி, கிட்டி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். வேணுன்றவங்க அப்படியே போடலாம். இருந்தாலும் நம்மளுக்கு கிட்டி கிட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி ஸ்கின்னிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நல்லா இந்த ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாட்டராகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். இதில் நம்ம அந்த லெமனையும் விட்டமின் அந்த இ கேப்சூலையும் நம்ம வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டி வேண்டாம்ப்பா. இது பார்த்தீங்கன்னா என்ன இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு.
உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு இருந்தால் போடலாம், கடலை மாவு இருந்தால் போடலாம். நான் இப்போ இதில் சேர்த்துருக்கிறது உளுந்து மாவு சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதனால இந்த உளுந்து மாவும் நம்ம சேர்த்துருக்கோம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. லெமன் புழிஞ்சு விடுறோம். லெமன் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிளாக் ஆகும், அந்த வாட்டருக்காக கொஞ்சம் நல்லா பிளாக் ஆகும். அதனால் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை. அது எந்த அளவுக்கு பிளாக் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்கின்னில் இருக்கிற பிளாக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம விட்டமின் இயோடைய அந்த கேப்சூல் வந்து சேர்த்துக்கலாம். விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்பவும் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து விட்டமின் இ. நமக்கு நம்ம ஃபேஸோ இல்லை வந்து ஹேரோ இல்லை நம்மளுடைய சன் டேன்க்கோ இல்லை வந்து ஃபேஸில் ஹேரில் நமக்கு கையில் கால்லலாம் இந்த ஸ்கின் பிரச்சனை எது இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த விட்டமின் இ வந்து சரி செய்து கொடுக்கும். அதனால் யாருமே இது நான் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நம்ம வந்து போட்டு தான் ஆகணும்னு இல்லை. விட்டமின் யூ கேப்சூல் கிடைச்சா போடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தேவையில்லை. மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும்ப்பா. பாருங்க உளுந்து மாவு எவ்வளோ நைஸாக இருக்கு பாருங்க. ஏற்கனவே நான் போட்டதை சரியாக காமிக்கல, அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் காமிக்கிறேன். நம்ம ஒன்றும் இல்லைப்பா, உளுந்து வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். சாரி, தண்ணி தேவையில்லை. அதனால வந்து நம்ம நல்லா ஒரு நைஸாக வந்து பவுடராக அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டாக நம்ம எப்போ வேணாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி பேக் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் வந்து கடலை மாவு, பச்சை பயிறு மாவு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ இதை ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த உளுந்து மாவு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக கிடைக்கும். நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு வெறும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கப்பா. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும். எவ்வளோ நீங்கள் பிளாக்காக இருந்தாலும் நம்ம கருப்பாக இருக்கிற மாரி எனக்கு கவலை தேவையில்லை. நீங்கள் இந்த பேக்கை வந்து டெய்லியும் போடலாம், இல்லை வாரத்தில் ஒரு 2 நாளைக்குன்னா கண்டிப்பாக போடுங்கப்பா. உண்மையாகவே ரிசல்ட் வந்து ஒரு மேஜிக் தன்மையாக இருக்கும். பாருங்கள், நான் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணி பாருங்க. அந்த கைக்கு இந்த கைக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் நீங்களே பாருங்க. எவ்வளோ அந்த கைக்கு இந்த கைக்கும் பாருங்க எவ்வளோ ஷைனிங் இருக்கு. அந்த கோடு எல்லாம் பாருங்க, அந்த நம்மளுக்கு ரிங்கிள்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கு பாருங்க. அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க.